எதுவும் வாழ்க்கையில முடியாதுன்னு நினைக்கிறியோ, நடக்காதுன்னு நினைக்கிறியோ, அதிலேயே ஆண்டவர் உனக்கு அற்புதத்தை செய்து உன்னை ஆசீர்வதிக்க முடியும். எத்தனை பேர் நம்புறீங்க? எனக்கு செய்ய முடியும், அந்த வழிகளை உனக்கு திறக்க முடியும், அந்த அந்த நுகத்தடிய உன் வாழ்க்கையிலிருந்து கர்த்தர் மாற்ற முடியும், அந்த போராட்டத்தை உன்னிலிருந்து கர்த்தர் விலக்கி போட முடியும். எஸ், அந்த வியாதியை உன்னிலிருந்து கர்த்தர் மாற்றி, அந்த சாபத்தை உன்னிலிருந்து கர்த்தர் மாற்றி, அந்த தரித்திரத்தை உன்னிலிருந்து கர்த்தர் மாற்றி உன்னை ஆசீர்வதிக்க முடியும்னு நம்புற பிள்ளைங்க நல்ல கைத்தட்டி வாங்கிக்கங்க பா. சில சொல்லிட்டாங்க இது நடக்க முடியாது, இது வாய்ப்பு கிடையாது, இது ரொம்ப கம்மி, இதுக்கு பிறகு ஒன்றும் செய்ய முடியாது. ஆனா அதையும் கர்த்தர் மாற்றி ஆண்டு சொல்றா, இருக்கிறவங்களை பார்த்து அங்கிருந்து ஒருத்தனை எழுப்பி அவன் கட்டப்படுன்னு சொல்லுவான். தேவாலயத்தை நோக்கி அஸ்திபாரப்படுன்னு எவன் அஸ்திபாரத்தை பேர்த்தானோ அங்கேயே அவனை ஒருத்தன் எழுப்பி அஸ்திபாரத்தை போட வைக்க என் ஆண்டவரால முடியுமானால், இன்னைக்கு உன் வாழ்க்கை எந்த காரியங்கள் சிதைச்சதோ, உன் அஸ்திபாரத்தை நொறுக்கிச்சோ, அங்கேயே ஒரு புதிய அஸ்திபாரத்தை இன்னைக்கு கர்த்தர் போட்டு உன்னை மறுபடி கட்டி எழுப்பவர் வல்லவராய் இருக்கிறார்.